கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். முக ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு தொலைச்சு. டிவியில கண்டாலும் நீங்க கண்டாலும் நான் பேசுறது கிடையாது. விஜயகாந்த் என்று சொல்லுவது. நான் டாஸ்மாக் கடை அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன். எனக்கு ஒண்ணும் இல்லையே, எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு பயம் இல்லை. எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். இல்லை என்று யார் அடிக்கணுமோ அடிச்சு இருக்கிற போலீஸ்காரங்களாம் என்னையா பண்றீங்க? என்ன பண்றீங்க? போங்க, அவரை போய் பிடிங்க. அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் உங்களை இனிய இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் வைகோ அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் 5ஆம் தேதி ஆரம்பிச்சு 10ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. 5ஆம் தேதி தான் நான் சொன்னேன் இந்த இடம். அவர் திருச்சியில் போனோம், திருச்சியில் வேண்டாம்னு இங்கே இருப்போம், இங்கே போடணும்னு சொல்லி சுதிஷ்ட கேட்டேன். காலேஜ் இடம் எப்படி அப்படின்னு என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் சொல்றாரு. அண்ணன் வந்து திருச்சியிலங்கிறாரு, நான் இங்கே சொல்ல இங்கே தாராளம் பண்ணலான்னு நான் பண்றேன். ஏன் அதே போல பாதி எல்லாரையும் சொல்லணும், சொல்லுகிறேன், அவசரப்படாது. அதே போல இந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, அதே போல அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, சின்னையா ஐயா அவர்கள், ஜி கே வாசன் அவர்களே, எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஐயா மூப்பனார் ஐயா சொன்னா என்ன, வாசன் ஐயா சொன்னா என்ன, இப்படி சொன்னா ஒண்ணுதானே. அதே போல அண்ணன் முத்தரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நான் விட்டு போன ஒன்றே ஒன்று இருக்கு. என் உயிரிழமையான அன்பு தமிழஞ்செய்வன் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப மணி என்ன 9:35 போது கொஞ்சம் நேரம் தான் பேசுங்க. நான் கொஞ்சம் கட்டுப்பட, நீங்களும் கட்டுப்பட்டுருக்கணும். என்றாலும் இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் 10 மணிக்குள்ள மீட்டிங் முடிக்கணும். ஒரு ஆட்சி முன்னப்பின்ன இருக்கும். முன்னப்பின்ன உடனே ஜெயலலிதா கேசப்படும். இப்போதான் நான் 33 மாவட்டம் ஏறி இறங்கி சுற்றிட்டு வந்து திரும்பவும் சுற்றணும் வேண்டாம். நான் சுத்த வேண்டிய இனிமே ஒன்றுதான் இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுத்தணும் தமிழ்நாடு பூரா. அது ஒன்றுதான் இருக்கு. அதாவது சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லணும். அதாவது கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். 2 பேருக்கு யார் எதிரின்ற இருக்கு? முக ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். அவருடைய எண்ணங்களும் அவருடைய இதுதான் அவருக்கு அவரே இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, அவருடைய எண்ணங்கள் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வருது எல்லாத்தையுமே. இது தூண்டுறது யாருன்னு அப்புறம் சொல்றேன் பின்னாடி. ஏன்னா டைம்ல அதனால வேகமா முடிக்கணுங்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை டைம் இருந்து நிறைய பேசலாம். ஆனால் நான் பேச மாட்டானா? விஜயகாந்த் பேச மாட்டானா? அதே போல பத்திரிகை நண்பர்களும் பேச மாட்டானா? உங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் எனக்கு எந்த விதத்திலும் கோபங்கள் ஒன்றும் கிடையாது. என்றா உங்களுக்காக நான் பேசினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு தொலைச்சு. ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டனா, உங்களை போல 1 மாத காலம் சிறைச்சாலை இருந்த அந்த தொண்டர்களுக்கு யார், அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது? அந்த தாய் தந்தருக்கு யார் பதில் சொல்றது? அந்த பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்றது? நீங்க தானே விழுந்து போட்டீங்க. அதனாலதான் உங்களை கண்டாலும் டிவியில கண்டாலும் நீங்க கண்டாலும் நான் பேசுறது கிடையாது. விஜயகாந்த் என்று சொல்லுவது. ஏனென்றாலும் நீங்க தானே எல்லாமே சொன்னது. அன்னைக்கு என்னங்க பத்திரிக்கை இருக்கு, அதனால நான் சொல்லணும். தயவுத்து வருத்தப்பட்டுக்கிற வேண்டாம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக்கு. மன்னிப்பு தான் கீழே வருத்தம் தான் பட்டுக்கிற வேண்டாம். நான் தான் ஏனென்றாலும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் உங்களிடம்
மன்னிப்பு கேட்கவில்லை என்று நினைக்கலாம், இல்லை வருத்தப்படலை என்று நினைக்கிறேன். ஆனால் நான் உங்கள்கிட்டலாம் எதுவுமே கேட்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். என்றால் அந்த தாய் உள்ளவும் அந்த தகப்பன் உள்ளவும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக சிறை சென்ற அந்த அன்பு உள்ளங்கள் தாய் இருக்காங்களே, இல்லை அவங்க கணவன்மார்களோ இல்லை யாரோ, அவங்கெல்லாம் என்னை மன்னிக்கணுமே. அந்த அவர்கள் மன்னித்ததுக்கு அப்புறம் தானே இதை பற்றி இல்லை வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வருத்தப்படுறாங்க. உங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்ல கம்முன்னு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசாம இருக்கேன். இங்க அதுபோல இவர் சொல்றாரு, யாரு ஜெயலலிதா சொல்லுவோம், நான் டாஸ்மாக் கடை அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன், இந்த இடம் கொடுங்களேன். எவ்வளவு கத்துனாங்களே அண்ணன் வைகோ அவர்களும் விடுதலை சிறுத்தைக தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்துன, நானும் தான் கத்துனேன், எல்லாரும் தானே கத்துனோம். கத்தி இறந்தாரே ஒருத்தர் சிசி பெருமாள், அவருக்காக கூட குரல் கொடுத்தேன். என்னாச்சு? ஆனா எல்லாருமே சொல்றாங்களாம் இந்த மாதிரி அடுத்த இடம் படிப்படியா குறைக்கிறேன். அத்தவ ஜனாதன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அத்தான் அப்படின்னு நான் சட்டசபையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், இல்லை என்று நீங்க அது யார் அடிக்கணுமோ அடிச்சு, யார் அடிக்கணும்னு சொன்னா அடிச்சிடும். நீங்க கொடுத்த பதவியில துச்சமா நினைக்க கூடாதுல்ல, அதனாலதான் நான் கம்மல் இருந்தேன். அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து போடுறாரு நீங்க எல்லாம் எழுதும் போது கூட சுமார் தான் இன்னைக்கு அது வழக்கம் சொல்ல கையெழுத்து போடுறதா இல்லாட்டி அதையும் தின்றுவாங்கல்ல. இவங்க ஏமாத்தி திருடிட்டாங்களா? யார் திருடுவார்கள்? ஆட்சியாளர்கள் திருடிட்டாங்களா? எனக்கு காரு நான் ஒப்படைச்சேன், எதிர்கட்சி தலைவர் காரு எனக்கு வேணாம், நீ என்னையா நீ வச்சுக்க அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டு போனேன், எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் எந்த காரும் எந்த பழமே உடனே எதிர்கட்சி தலைவர் பிடுங்குறாங்க. பிடிக்கிட்டு போங்க, எனக்கு ஒண்ணும் இல்லையே, எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, பிடிக்கிட்டு போங்க தாராளமாக பிடிக்கிட்டாங்க. 21 நாள் இல்லை, 21 நாள் அதுக்கு முதல் சம்பளம் இந்த 11 நாளைக்கு, இந்த 11 நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சம்பளம் கொடுங்க, எனக்கு என்ன? ஏனென்றால் அதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விடுவார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம், கூட்டணி எதுக்காக சேர்ந்திருக்கோம்? நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, நல்லவர்கள் எல்லாம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோமே எதற்காக என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையினால் நான் அடிக்கடி டயத்தை ஏன் பார்க்குறேன் டயத்தை பார்க்காம பேசுங்க நீங்க. ஆனால் ஜெயிலில் டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இருக்கிற போலீஸ்காரங்களாம் என்னையா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, போங்க அவரை போய் பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அரசும் அடிச்சு ஏதாவது பண்ணுன்னா இங்காரும் எல்லாருக்கும் எதற்காக காக்கி சட்டைக்க நான் அடின்னு திருப்பி சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா சொல்லவும் மாட்டான் விஜயகாந்த். அந்த நம்பிக்கையில தானே அவங்க எல்லாம் காக்கி சட்டை சொல்றாங்க. தயவுசெய்து மலை செட்டி அவர்களே ஒன்று திருத்திக் கொள்ளுங்கள். இங்கு கூடியிருக்கின்ற இவ்வளவு பேருக்கும் காவல்துறைக்கு நன்றி தயவுசெய்து சொல்லாதீங்க என்பதை என்னுடைய தாழ்ந்த உலகம் தெரிவித்துக். ஏன்னா நீங்க நான் அண்ணன்ட்டு அதான் கேட்டேன், சந்தேகத்துக்கு யார்கிட்ட கேட்டேன்னா உங்க தலைவர் தான் கேட்டேன், வைகோ தான் கேட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்களான்னு அப்படிதான் கேட்டேன். இல்லைன்னு எல்லாம் பேச நன்றி சொல்ல யார்? மல்லை சத்யா அவர்கள். நான் மல்லை சத்யா வாங்க மல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா தான் பேசுவேன். அதனாலதான் உரிமை இருக்கிறதெல்லாம் பேசுறேன். வேற யாராவது நன்றி வேறுன்றதா நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த வார்த்தை. ஆனால் நன்றி சொல்ல உண்மையிலே சொல்ல போலீஸ் இருக்கா இல்லையா? இங்கே பெரிய கூட்டத்துக்கு போலீஸ்லேயே ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காலேஜுக்குள்ள வரும் காலதாமதம் ஆச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரே இங்கிருந்து ஒரு ஐஜிட்ட சொல்லிக்காரு, என்னங்க நான் இங்கே பிடிக்க வர்றது போல இதுக்கு தட்டி கேட்க கூட யாராவது சாகட்டுங்க, செத்தாதான் இவங்களுக்கு மோட்சம் அப்படின்னு நினைக்குது. மோட்சம்னா என்ன? மோட்சம்னா என்னன்னு நீங்க சொல்லணும். தயவுசெய்து நேரம் இல்லை, தயவுசெய்து சொல்ல முடியல. மோட்சங்கிறது தான் இவர்களுடைய மோட்சம் அல்ல. அதாவது இறந்துட்டாங்க கொடுத்து போனாலும் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம்ல. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 200 பேர் யாரு அந்த திருவிழாவுக்கு தெய்வ திருவிழாவுக்கு போனவங்களை இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
அப்புறம் இதுக்கு வந்தால் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தான். ஆகையினால நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் தயவுசெய்து, ஏன்னா ஒவ்வொரு வாட்சி ஒரு மாதிரி ஓடுங்கிறனால தயவுசெய்து வருத்தப்பட்டு கொள்ளாதீர்கள். ஏன்னா ஒவ்வொரு வாட்சி ஒரு மாதிரி ஓடுங்கிறனால வருத்தப்படுக்கிறேன். நிறைய பேசணும்னா எனக்கு ஆசை, இருந்தாலும் பேச முடியல. இருந்தாலும் நீங்களும் அமைதி காத்து அவங்க ஊருக்கு போகணும். எல்லா கட்சி தலைவருக்கும் எல்லா கட்சி தலைவரும் அவங்க மாவட்ட செயலர்கிட்ட பேசுவாங்க, எப்படி போனீங்க எப்படி வந்தீங்கன்னு. அதனால யாருக்கு அந்த தொந்தரவு கொடுக்காமல் அருமையாக அழகாக நீங்கள்லாம் போய் விடுவிச்சு தர வேண்டும் என்பது எங்களை போன்ற எத்தனை தலைவர்களோட ஆசை. என் மூலியமாக நான் சொல்லுகிறேன், எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது. எங்களுடைய கூட்டணி நல்ல கூட்டணி. அந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட எங்கள்கிட்ட காசு 1500 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே. 1500 கோடி வாங்கின ஆள் மாதிரியா இருக்கு விஜயகாந்த். வைகோ அவர்கள் இப்ப சொன்னார்களே 16 கோடி ரூபாயின்னு. வைகோ அவர்களே, நீங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டீங்க. அவர் வீட்டில் சொன்னேன், உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. யாரெல்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லி உங்களை பேச வச்சு ஏமாத்திட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு இப்பொழுதுதான் அவருடன் சேர்ந்திருக்கிறேன். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எங்கள் கூட்டணி நல்ல கூட்டணி. நல்லவர் நிச்சயம் வெல்வது நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? நான் முன்னாடி நீங்க சொல்லி பின்னாடி இருக்க மாற்று கருத்து இருக்கா? நல்ல சத்தம். இந்த முன்னாடி இருக்க பத்திரிக்கையாளர் காலில் விழுத மாதிரி சொல்ல, அப்பதான் எழுதுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து கிடையாது. ஜெயிக்க போறது உறுதி தானே. உறுதி 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 என்று உறுதி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவர்கள் ராத்திரி பகல் கஷ்டப்படுவார்கள். இந்த விஜயகாந்த் அல்ல, 6 கட்சி தலைவர் உங்கள் நன்றி சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். தயவு செய்து நீங்க எல்லாரும் அமைதியாக போக வேண்டும். அமைதியாக போய் எல்லா கடையும் 6 கட்சி தொண்டர்கள் போகும்போது கடைகள் திறந்திருக்க வேண்டும். நீங்க நல்லபடியாக சார்ந்து நல்லபடியாக ஊருக்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த விஜயகாந்த் இருக்கிறேன். இந்த 6 கட்சி தலைவர்களும் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.